ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குரு பயிற்சி பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும்? சித்திரை மாதம் 31ஆம் தேதி, மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே புதனாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகி வந்திருக்கிறார். மீனராசியில் ராகு சுக்கிரன் சனி, கடகராசியில் செவ்வாய். சந்திரனாகப்பட்டவர் விருச்சிக ராசியில் அனுஷத்தில் பிரவேசிக்கிறார். குரு பயிற்சி நடக்கும் தினத்தன்று. இதுதான் கிரக நிலைகள். கடகராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சந்திரன், ராசிக்கு 5ஆம் வீடாகிய விருச்சிக ராசியில் நீச்சமடைகிறார். 12இல் குரு. 6ஆம் அதிபதி குரு, 9ஆம் அதிபதி குரு 12ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டுக்கு பார்வை, 7ஆம் பார்வையாக கடகராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார். கடகராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அதே வேளையில் கடகராசிக்கு 8ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கடகராசிக்காரர்களுக்கு குருவாகப்பட்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அடுத்த ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு சவால்கள் நிறைய கொடுப்பேன், நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று குரு சொல்கிறார். குருவாகப்பட்டவர், மறுபடியும் சொல்கிறேன், குருவாகப்பட்டவர் கடகராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருடத்திற்கு தங்களுக்கு நிரம்ப சவால்களை கொடுப்பேன், அந்த சவால்களை சந்திக்க தயாராக இருங்கள் என்று குரு கூறுகிறார். இதுதான் குரு பயிற்சி பலனின் ஒரு வரியில் சொல்லக்கூடிய பலன் கடகராசிக்காரர்களுக்கு. ஏன் என்று அப்படி சொல்ல வருகிறேன் என்றால், 6ஆம் அதிபதி குரு கடகராசிக்காரர்களுக்கு சத்ருஸ்தானம், சத்ருக்களை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்த அதிபதி ருணரோக சத்ருஸ்தானம். அந்த அதிபதியான குரு என்னதான் சுபராக இருந்தாலும் ஆதிபத்தியத்தின்படி கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி 12இல் போய் அமர்கிறார். ராசிக்கு 12இல் மிதுன ராசியில் அமர்கிறார். அவ்வாறு குரு மிதுன ராசியில் புதன் வீட்டில் அமரும்போது புதனாகப்பட்டவர் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்சமடைகிறார். 9ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்தில் சுக்கிரன், ராகு. இவ்வளவு பேரும் அங்கு கூடியிருக்கையில், அதுவும் பாக்கியஸ்தானம் என்று வரும்பொழுது சவால்கள் மிகுந்து காணப்படுகிறார்கள் கடகராசிக்காரர்கள். எந்தெந்த வகைகளில் சவால்கள் வரும் என்பதை பார்ப்போம். முதலில் கணவன் மனைவிக்கிடையே சற்று அவர்களுக்குள் நெருக்கம் குறைந்துவிடும், தூரம் அதிகமாகிவிடும். கணவன் மனைவி உறவுக்குள் கொஞ்சம் விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கை தேவை. இது முதலான சவால். இரண்டாவது, தங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்த அதிபதி செவ்வாய், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி செவ்வாய் ஜென்மராசியிலேயே நீச்சமடைந்து காணப்படுகிறார் குரு பயிற்சி நடக்கும் தினத்தன்று. அது இரண்டாவது சவால். என்ன? தாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், தாங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அவ்வளவு எளிதாக எதையும் செய்துவிட முடியாது, அவ்வளவு எளிதாக சாதித்து விட முடியாது. மிகவும் சிரமப்பட்டு, மிகவும் கஷ்டப்பட்டு அதை ஒரு எதிர்த்து போராடி தான் ஒரு செயலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. சவால்கள் மிகுந்ததாக இருக்கும். அது எத்தகைய காரியங்களாக இருந்தாலும் சரி. 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். 5ஆம் வீடு என்பது நாம் நினைக்கின்ற விஷயத்தை சாதித்து கொள்ளக்கூடிய இடம். 5ஆம் இடம் நாம் கற்பனை செய்கின்ற, நாம் நினைக்கின்ற, நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணங்களை கொண்டது 5ஆம் இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்.
அதே நேரத்தில் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம். அந்த அதிபதி செவ்வாய் நீச்சமடைகிறார் ஜென்மராசியில். இரண்டாவது 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் செவ்வாய் தான். தான் செய்கின்ற தொழிலுக்கு சவால் விடுகிறார் செவ்வாயும் கூட. 10ஆம் இடத்து அதிபதியும் நீச்சமடைந்து காணப்படுகிறார் ஜென்மராசியில். குருவுக்கு 2ஆம் வீட்டில், குருவுக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய், செவ்வாய்க்கு 12இல் குரு. அதே வேளையில் மற்றொரு வியப்பான விஷயம் என்னவென்றால், இந்த குரு பேச்சு நடக்கும் தினத்தன்று மே 14ஆம் தேதி சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பேச்சு நடக்கும் தினத்தன்று சந்திரனாகப்பட்டவர் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய, கடகராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனாகப்பட்டவர் விருச்சிக ராசியில் நீச்சமடைகிறார். எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? எனவே ஒவ்வொரு காரியத்திலும் தடைகள் தடங்கல்கள் நிரம்ப வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னவென்றால், குருவாகப்பட்டவர் 6ஆம் இடத்து அதிபதி என்ற ஆதிபத்தியத்தை கொண்டாலும், சத்ருஸ்தானத்துக்கு அதிபதி என்று கொண்டாலும் 12ஆம் வீட்டில் மறைந்து அதே 6ஆம் வீட்டை பார்க்கிறார். எனவே சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அந்த சவால்களை சந்தித்து அதில் வெற்றியும் காண்பார்கள். இதுதான் தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எனவே கடினமாக உழைக்க வேண்டும், கடினமான பிரயாசை வேண்டும். அவ்வளவு எளிதில் எந்த காரியத்தையும் சாதித்து விட முடியாது. அதே வேளையில் தங்களுடைய மனநிலையை மிகவும் பலமாக வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் சற்று குழப்பம் நிறைந்தவர்கள், சற்று எதிலும் சட்டென்று முடிவுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், பிறரால் குழம்பக்கூடியவர்கள், பிறருடைய வாக்கும் பிறருடைய பேச்சும் தங்களை சில நேரங்களில் ஒரு குழப்பத்திற்குண்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துவிடும். தங்களுக்கென்று இருக்கக்கூடிய எதிரிகள், எதிர்ப்பாளர்கள், போட்டியாளர்கள் அல்லது வியாபார விதமான போட்டியாளர்கள், வியாபாரத்துறையை சேர்ந்த போட்டியாளர்கள், தொழில்துறையின் போட்டியாளர்கள் எல்லாம் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய பயிற்சி இந்த குரு பயிற்சி. இந்த அடுத்த ஒரு வருஷத்திற்கு இந்த குருவாகப்பட்டவர் தங்களுடைய ஜென்மராசிக்கு பயிற்சியாகி வரக்கூடிய இந்த ஒரு வருடத்திற்கு அதீதமான சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. ஆனால் ஒரு வருடம் கழித்து பார்த்தீர்களானால் ஜென்மராசியில் குரு உச்சம் பெறுகிறார். அந்த சவால்களையெல்லாம் கடந்து எதிர்ப்புகளையெல்லாம் வெற்றி கொண்டு சௌரியமாக ஒரு இடத்தில் அமரப்போகிறார் என்பதை இந்த குரு அடையாளம் காட்டுகிறார். தங்களது ஜென்மராசியில் உச்சமடைகிறார். இவ்வாறு தான் இந்த குரு பயிற்சியை கடகராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிக மிக உற்ற நண்பனாவார். என்ன காரணம்? தங்களுடைய ராசியாதிபதியான சந்திரன் குரு பகவானுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், நண்பர். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய ராசியில் தான் குரு உச்சம் பெறுகிறார். இந்த 2 காரணங்கள் போதும் தங்களுடைய ராசி பலப்படும் என்று சொல்வதற்கு. 27 நாட்களுக்கு ஒரு முறை குரு சந்திரனை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அல்லவா? அந்த வகையில் பார்க்கும் பொழுது தங்களுடைய ராசிக்கு சந்திரன் வரும்போது அங்கு பிரயாணிக்கக்கூடிய 2.25 நாள் என்று சொல்லக்கூடிய நேரங்களில் தங்களுடைய ஜென்மராசிக்கு சந்திரன் வரும்பொழுது இது ஒரு சூட்சமம், புரிந்து கொள்ளுங்கள். தங்களுடைய ஜென்மராசிக்கு வரும்பொழுது, அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்களும், ஆக மொத்தம் 2.25 நாள் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது, ராசியாதிபதி சந்திரன் சஞ்சரிக்கும் போது குரு 12ஆம் இடத்தில் இருப்பார் அடுத்த ஒரு வருடத்திற்கு. அவ்வாறு இருக்கும் பொழுது குருக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனும், சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் குருவும் அமர்ந்து 6ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் ஏற்றங்களை கொடுப்பார், எதிர்ப்புகளை முறியடிப்பார் என்று கூட சொல்லலாம் கடகராசிக்காரர்கள். ஆனால் அந்த சூழ்நிலைகளை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சூழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களை சார்ந்தவர்களோ, தங்களை எதிர்ப்பவர்களோ, தங்களுடைய எதிர்ப்பாளர்களோ அல்லது தொழில் போட்டியாளர்களோ
யாராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வியாபார போட்டியாளர்களாக இருந்தாலும் சரி, எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் சரி, அனைத்து விஷயத்திலும் தாங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பது மட்டும் உறுதி. மிகுந்த சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் அடுத்த ஒரு வருடத்திற்கு, சந்தேகமே இல்லை. குரு சந்திரன் இணையும் போது குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. குருவும் சந்திரனும் ஒரு சில இடங்களில் அமரும்போது பல யோகங்கள் ஏற்படுகிறது. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இவ்வாறாக குருவும் சந்திரனும் பல நேரங்களில் பல இடங்களில் மிகுந்த பெருமை கொள்பவர்களாக இருக்கிறார்கள், தங்களுடைய ராசியாதிபதியும் குருவும். எனவே இவர்கள் இருவரும் மிக மிக உற்ற நண்பர்கள். இதை மனதில் கொண்டு ஐயோ அங்கே பிரச்சனை வருதே, இங்கே பிரச்சனை வருதே, நம்மளுக்கு இன்றைக்கி நண்பனாக இருந்தவன் எதிரி ஆகிட்டானே, நாளைக்கு அங்கே எதிரியாக இருக்கிறவன் நண்பனாக வரானே, இவ்வாறெல்லாம் குழப்பிக்கொள்ளாமல் சூழ்நிலைகளை புரிந்து நேர காலத்தை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய வாழ்க்கையில் காய்களை நகர்த்தினீர்களானால் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் அனைத்து விஷயத்திலும். இவ்வாறாக கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும் அடுத்த ஒரு வருடத்திற்கு. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இதற்கு அடுத்து ஒரு காரணமும் இருக்கிறது. குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காரணம் மட்டுமல்ல, இதே கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் சனி சஞ்சரிக்கிறார். அது மிகுந்த தொல்லையை கொடுக்கும். ராகு பயிற்சியாகி விடுவார் இன்னும் சில நாட்களில். சுக்கிரனும் பயிற்சி அடைந்து அங்கிருந்து கிளம்பி விடுவார். புதனும் கிளம்பி விடுவார். ஆனால் அந்த 9ஆம் வீட்டில் சனி பகவான் மட்டும் 2.5 வருடங்களுக்கு அமர்ந்திருப்பார். பாக்கியஸ்தானத்தில் போய் அஷ்டமாதிபதி அமர்வது அவ்வளவு நல்ல அறிகுறி கிடையாது. தங்களுடைய குடும்பத்தை விட்டு தாங்கள் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அல்லது தங்களுடைய குடும்பம் தங்களை விட்டு பிரிந்து வெகு தொலைவுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வரலாம். அது குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், தொழில் காரணமாக இருக்கலாம், வியாபார சம்பந்தமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் பிரிவுகள் வர வேண்டிய சூழ்நிலைகள் தெரிகிறது குடும்பத்தில். அதே வேளையில் தங்களுடைய காரியத்தில், தங்களுடைய வியாபாரத்திலோ அல்லது தங்களுடைய தொழிலிலோ முன்னேற்றம் என்பது உறுதி. இடமாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை தெரிகிறது, அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் பதவி மாற்றம் ஏற்படும், தங்களுடைய இருப்பிட மாற்றம் ஏற்படும். இவ்வாறாக பலவிதமான மாற்றங்களுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், சந்தேகமே இல்லை. எவரையும் யாரையும், அது உற்றார் உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வியாபாரம் தொடர்பான கஸ்டமராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் முழுமையாக நம்பிவிடாதீர்கள். பொருளாதார விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வியாபார விஷயத்தில் முடிந்தளவு கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது, முடிந்தளவு கடன் வாங்காமல் இருப்பதும் நல்லது. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை அடுத்த ஒரு வருடத்திற்கு மிக மிக கடும் சவாலாக இருக்கும், சந்தேகமில்லை. இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொண்டு செயல்படுங்கள் கடகராசிக்காரர்கள். இப்பேற்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 விதமான கோயில் பரிகாரம் சொல்கிறேன், முடிந்தால் செய்து கொள்ளுங்கள், தவறில்லை. பௌர்ணமி தோறும், மாதம் பௌர்ணமி தோறும் முடிந்தால் திருப்பதி திருமலை சென்று அந்த ஒரு நாள் இரவு பௌர்ணமி தினத்தன்று அங்கு தங்கி மறுநாள் காலை திருமலையில் இருக்கக்கூடிய ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். இது ஒரு விஷயம், மாதத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி அன்று. மற்றொரு பரிகாரம் என்னவென்று கேட்டீர்களானால், குருவுக்கே பிரசித்தமான வழிபாட்டு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர், ஒன்று வியாழக்கிழமை செல்ல வேண்டும் அங்கு, அல்லது தாங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரம் இருக்கிறது கடகராசியில், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வரும்பொழுது, அல்லது தாங்கள் பிறந்த நட்சத்திரம் வரும் தினத்தன்று திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவரை தரிசனம் செய்து கடலில் நீராடி, ஆழு கிணற்றில் நீராடி தரிசனம் செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும்.
இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று செய்தால் போதுமானது. செய்து வாருங்கள். அடுத்த ஒரு வருடத்திற்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். மாதத்திற்கு ஒரு முறை சென்றால் போதுமானது. இந்த 2 கோயில்களில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். நல்லதே நடக்கும். எதிர்ப்புகளை வெல்வீர்கள். எதிர்த்தவர்களை வெல்வீர்கள். வியாபாரத்தில் வெற்றி கொள்வீர்கள். தங்கள் தொழில் ஸ்தானங்களில் வெற்றி பெறுவீர்கள் கடவுளுடன் ஆசீர்வாதத்துடன். எனவே புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் கடகராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.